எதிரி நாட்டு விமானப்படை தாக்குதலிருந்து நமது பொதுமக்களை பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுக்காக தான் இந்த யுக்தி கையாளப்படுது. அதான் பிளாக் அவுட் அப்படிங்கிற நடைமுறைப்படுத்தப்படுது. இந்த மாக் ட்ரில்ஸு இந்தியா முழுக்க 244 இடங்களில் தேர்வு செய்து இந்த பிளாக் அவுட் நடைமுறைப்படுத்துகிறாங்க. இது இரண்டாம் உலகப் போரின் போதிலிருந்து பின்பற்றப்படுற ஒரு யுக்தி ஆகும். 1942ஆம் ஆண்டு ஜப்பான் கொல்கத்தா மேல தாக்குதல் நடத்தும் போது இந்த மாக் ட்ரில்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பிளாக் அவுட் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. 1965 1971 இந்தியா பாகிஸ்தான் போரின் போது நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் 1999 பிளாக் அவுட் நடைமுறைப்படுத்தலை. ஏன்னா கார்கில் வார் டயத்தில் எல்லையோர பகுதியில் தான் போர் நடந்துச்சு. இது எதுக்கு பார்க்குறீங்கன்னா, நாட்டில் உள்ள முக்கியமான மின் நிலையங்கள், அணைகள், கவர்மெண்ட் பில்டிங்ஸு, ஆர்மி பேஸு, முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் இது போல் இடங்களெல்லாம் பாதுகாப்பாக வச்சுருக்கிறதுக்காக நகரத்தையே பார்த்திங்கன்னா இருளில் முழுகிடுவாங்க. மின்சாரம் துண்டிக்கப்படும், ஜெனரேட்டர்ஸ்லாம் ஆஃப் பண்ணப்படும். எதிரி நாட்டு விமானப்படைக்கு அந்த இடமே பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்கிறது.